எல்லோருக்கும் காலை வணக்கம். ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். 35 வருஷத்துக்கு முன்னாடி கல்லூரியில் மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மேக்ஸ் சம்மந்தமான வார்த்தைகளை வச்சு பாடி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பள்ளி மாணவர்களோட, அந்த கல்லூரி மாணவர்களோட அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பாடும்போது, இறங்கி கிராமிய பாடல் மேக்ஸ் சம்மந்தமாக கலந்து பாடும்போது, இறங்கி வரும்போது அந்த பேப்பர் கையில் வச்சு பேப்பரில் பிடிங்கிட்டு போயிட்டாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே சந்தோஷத்தை 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில் மேத்தமெட்டிக்ஸல் ஃபங்க்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எங்களை இங்கேருந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கல்ச்சுரல் எங்கள் ஸ்கூல் பசங்களை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் என்னோடய பாடலும் நக்கலை கொடுத்துருந்தேன். நானும் எங்கள் மாணவர்களோடு பாடும்போது இருந்த அந்த சந்தோஷம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வாழ்க்கையில் மாணவர் பருவம் ரொம்ப சந்தோஷமான பருவம். அந்த டைமில் நம்ம செய்கிற விஷயங்கள், ஆர்டர் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு சேர்க்குறோம், ஒரு ப்ரோக்ராமில் நிகழ்ச்சியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஆர்வமாகவும் அவ்வளோ ஆர்டர் பண்ணி செய்வோம். இப்போ நான் பாடின மேத்தமெட்டிக்ஸ் வரிகள் கொஞ்சம்தான். ஆனால் காலேஜில் இருக்கும்போது நிறைய மேத்தமெட்டிக்கல் வார்த்தைகள்லாம் வச்சு அந்த பாட்டை அருமையாக பாடியிருப்பேன். இருந்தாலும் அந்த எஃபெக்ட்டு இப்போ போட முடியலைன்னாலும், இப்பொழுது அந்த மாணவர்களோட சேர்ந்து அவங்க ஹெல்ப்போட அந்த பாடலை பாடினேன். அதான் என்னோடய சேனல்லையும் நான் போட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுலேருந்து என்ன சொல்ல வர்றேன்னா, மாணவ பருவத்தில் நமக்கு கிடைச்ச அந்த நாட்கள் கிடைத்த கரிய நாட்கள். அதனால் அப்படிப்பட்ட தருணங்கள் வர்றது எப்போயாவது கிடைக்கும். அதை திரும்ப நானும் அதை திரும்ப சந்தோஷமாக பாடணுன்றதை ரொம்ப பெருமையாக சந்தோஷமாகவும் நினைக்கிறேன். பெருமை ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அத்தனை பேர் அத்தனை ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஐஐடி, எம்ஐடி அதில் உள்ள பெரிய பொறுப்பில் இருக்கவங்கெல்லாம் பார்த்தாங்க. அந்த ப்ரொஃபஸர்ஸ்லாம் எல்லோரும் நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு அப்படின்னாங்க. மாணவர்கள்லாம் கல்லூரி மாணவர்கள்லாம் இப்படி ஒரு பாட்டு கேட்டதில்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா கிராமிய பாடலில் மேக்ஸ் சம்மந்தமாக கலந்து பாடும்போது அவங்களுக்கு அது புதுவிதமாக இருந்துச்சு. எங்கள் கார்த்திகா மேம்னு எங்கள் ஸ்கூலில் இருக்காங்க. அவங்களும் அந்த எங்கள் பிள்ளைங்களை உருவாக்கி அதில் மேத்தமெட்டிக்ஸில் வித்தியாசமாக ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. அதை அவங்கள்ட்டையும் நான் சொல்லிக்கிறதில்ல, ரொம்ப பெருமைப்படுறேன். எல்லோருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் சளி பிடிச்சி சரியாக பேச முடியலை. இருந்தாலும் மீண்டும் ஒரு காலை வணக்கம். நன்றி. விடாமுயற்சியோடையும் கடின உழைப்பும் கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரலாம். தேங்க்ஸ்.